இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. எண்ணில் நிலைத்திருங்கள், ஸ்டே வித் ஜீசஸ் என்ற பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு நமக்கு தேவன் இந்த ஊழியத்தின் வழியாக உங்களுக்கு என்ன கொடுக்குற ஒரு வாக்கு தத்தமான அது ரூத்துனுடைய சரித்திர புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 11வது வசனம். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் அப்படின்ட்டு உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அதாவது நீங்க குணசாலிங்கிறத உங்களுக்குள்ள ஒரு தன்மை இருக்கு இல்லையா, இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவம் உங்களுக்கு இருக்கு இல்லையா. நீங்க இத்தனை காலம் மற்றவங்களை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு அதாவது சகிச்சு நீங்க ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க இல்லையா, இந்த போராட்டத்தின் மத்தியில அந்த குணம் இது கிறிஸ்து இயேசுவனுடைய குணம். ஓகேவா? அதாவது நீதியின் நிமித்தம் வர துன்பத்தை நீங்க ஏத்துக்கிறீங்க இல்லையா, இந்த சுபாவத்தை உங்ககிட்ட இருந்து வெளியே கொண்டு வரேன்னு சொல்லி இந்த மாசத்துல தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தமா கொடுக்கிறார். ஓகே, இங்க ரூத்துக்கு பாருங்க, முந்தின அதிகாரம் 12வது வசனத்திலேயே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழே அடைக்கலமே வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக அப்படின்ட்டு சொல்றாரு இல்லையா. அதாவது இப்போ இங்க போவாசனுடைய அந்த போர்வைக்குள்ள அவங்க வராங்க இல்லையா, ரூத்து அவருடைய கால் பாக்கத்துல. அதாவது நம்ம எப்படின்னா இப்போ உன்னதமானவருடைய மறைவில் நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா. நீங்கள் அவர் கீழே அவருக்குட்பட்டு அவருடைய நிழலில் நீங்கள் இருக்கீங்க இல்லையா, ஒரு கட்டுப்பாட்டு வேலிக்குள்ள. ஓகே, அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருக்கீங்க இல்லையா. அந்த சுபாவத்தை உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குணசாலியாக இருக்கிற இந்த சுபாவத்தை தேவனுடைய ஜனங்கள் என் ஜனங்கள் அறியும்படிக்கு அதை வெளியே கொண்டு வரேன் அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ உங்களை சாட்சியாக வைக்க போறேன்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. ஓகேவா? நீங்கள் சாட்சி உள்ளவர்களாக இருக்கும்படியா தேவன் இந்த நாளில் உங்களை முன் குறிச்சதை உங்களுக்கு திரும்பவுமே ஞாபகப்படுத்தார். கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுங்க, களி கூறுங்க, இன்னும் அதிகமான வசனத்துல தேறி வசனத்தை கீழ்ப்படைஞ்சு கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.